கடவுளை ஆராதிக்கிறதுக்கு காசு வாங்கி யாருன்னா ஆராதிப்பாங்க. சர்ச்சுக்குள்ள ஏகப்பட்ட வியாபாரம் நடக்குது. ஒரு காஃபி மக்கு வெளியே இருக்கவனுக்கு விற்கணும்னா அதுல எதனா ஃபேன்சி கோட் எதனா போடணும், இல்லை பிக்சர் எதனா போடணும். சர்ச்சுக்குள்ள அதே பொருளை கொண்டு வந்து விற்கணும்னா அதுல வசனம் போடணும், இல்லை சிலுவை போடணும். இப்போ பைபிள் தான் முக்கியம், கடவுளோட வார்த்தை, அது மூலமா தான் நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னா அது இலவசமால கிடைக்கணும். கடவுள் அவருடைய மக்களுக்கு தன்னை கொண்டு போய் சேர்க்கணும்னா இலவசமாக தான் சேர்ப்பாரு, என்றைக்குமே காசு கேட்டதில்லை. இவங்க இந்த புக்கை எழுதி இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண எவ்வளோ ஆச்சு, நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் உள்ள காசு கொடுத்து வாங்கிக்கணும். காசு இல்லாதவன் என்ன பண்ணுவோம்? காசு இல்லாதவனுக்கு அந்த மெசேஜ் தேவை இல்லையா? சத்தியம் என்றைக்குமே இலவசம் தான். இயேசு கொடுத்த சத்தியம் இலவசம் தான். அப்போஸ்தலர் கொடுத்த சத்தியம் இலவசம் தான். வியாபாரம் பண்ணி ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் விற்று வியாபாரம் பண்ணி வாழுங்கன்னு கடவுள் என்றைக்குமே சொன்னது இல்லையே. உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தனை கொடு, இலவசமாக கொடு, திரும்ப என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காம கொடுன்னு தானே இயேசு சொல்லி கொடுக்குறாரு. கடவுளை ஆராதிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறோம். கான்சர்ட்னு வச்சு டிக்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. நாங்கள் இது மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இது மூலமாக நாங்கள் ஹீலிங்கை பிரசங்கம் பண்ணுறோம், பிளெஸிங் மீட்டிங், ஹீலிங் மீட்டிங், எதுவோ எப்படியெல்லாம் சுருட்ட முடியுமோ, சுரண்ட முடியுமோ, திருட முடியுமோ திருடிட்டு இருக்கிறாங்க. இவனுக்கு புகழ் நீ கொடுக்கணும்னா இவனுக்கு ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் வேணும். இந்த கிராஃப்ட்ஸ்மேனுக்கு இவன் காசு கொடுக்குறான், இவன் வேலை செஞ்சு கொடுக்குறான், இவனுக்கு தேவையான புகழ் உங்ககிட்ட இருந்து கிடைக்குது. சகோதர சகோதரிகள் மத்தியில கடங்காரன் கிடையாது. நான் கொடுத்தனே எப்போ தருவேன், இதுக்கு இவ்வளோ வட்டி, அதெல்லாம் கிடையாது. இருந்தா கொடு, இல்லாட்டி மூடிட்டு தராத. என் பிதாவின் ஜப வீட்டை கல்லர் குகைகள் ஆக்கிறீர்களே அப்படின்ட்டு இயேசு சொல்றாருல, யூ ஹவ் மேட் த ஹவுஸ் ஆஃப் பிரேயர் இன்டு டென் ஆஃப் தீவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சாட்டியை செய்தடிப்பார். படிச்சிருப்பீங்க, நிறைய பேருக்கு இந்த கதை தெரியும். அவங்க முன்னாடியே உட்காந்து சாட்டையை பின்னி ஆடு மாடுலாம் அடித்து விரட்டுறாரு. இட் வாஸ் அ சீன். ஹி மேட் அ சீன். அவருக்கு கோவம் ஏன்னா கடவுளோட வீட்டை வியாபார ஸ்தலமாக்குறாங்க. இன்னைக்கு அது நடந்துட்டு இருக்குதா? திருச்சபையில் கடவுளோட பெயரை வச்சு வியாபாரம் நடக்குதா? எஸ், அதுதான் இந்த எபிசோடில் கொஞ்சம் பார்க்கலாம். கடவுளோட பெயரை வச்சு வியாபாரம் காணிக்க அது ஒன்று நடக்குது. இது ரொம்ப காமனாக எல்லாருக்கும் தெரியும். அண்ட் கடவுளோட பேரை வச்சு சிடி விற்கிறது, கொஞ்சம் காலத்துக்கு முன்னாடி கேசட் விற்கிறது, சிடி விற்கிறதுலாம் அது நடந்துச்சு. புத்தகம் விற்கிறது முன்னாடி இருந்தது, இப்பயும் போயிட்டுருக்கு. கிராஸு, வசனம் இதெல்லாம் அடிப்படையாக வச்சு கிறிஸ்டின் புக் ஸ்டோர்ஸ்லாம் இருக்கும். அங்கே வந்து வசனம், பிளேக்கு, வீட்டில் தொங்க விடுற வசனம், ஃபோட்டோ, போஸ்டர்ஸு, புக் மார்க்ஸு இதெல்லாம் வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. ஒரு காஃபி மக்கு வெளியே இருக்கவனுக்கு விற்கணும்னா அதில் எதனா ஃபேன்சி கோட் எதனா போடணும், இல்லை பிக்சர் எதனா போடணும். சர்ச்சுக்குள்ளே அதே பொருளை கொண்டு வந்து விற்கணும்னா அதில் வசனம் போடணும், இல்லை சிலுவை போடணும். போட்டால் சர்ச்சுக்குள்ளே விற்றுடலாம். சர்ச்சை வியாபார தலமாக பண்ணிகிட்ருக்குறாங்க. சர்ச்சுக்குள்ளே ஏகப்பட்ட வியாபாரம் இருக்குது. இது நாங்கள் பண்ண போகிறோம், இதை நான் கட்ட போகிறோம், நீங்கள் காசு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதில் ஒரு கமிஷன் எடுத்து பாக்கெட்டில் போட்டுன்னு கொஞ்சத்தை வச்சு கட்டுறது. வாரி நாங்கள் கடவுளுக்கு ஊழியம் பண்ணுறோம், நீங்கள் காசு கொடுங்க, நிறையா இருக்குது. இதுக்கு முன்னாடி எபிசோட் நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா ஹைரார்க்கியில் எது வேணும்னாலும் கடவுளுடைய ராஜ்யத்துக்குள்ளே ஊழியம் பண்ண எது தேவையாக இருந்தாலும் மேலே தான் கேட்கணும், அவர் தான் கொடுப்பாரு. ஓகே, இதுதான் மாடல். நம்ம கிளியராக பார்த்துட்டோம். பார்க்கலாம், நீங்கள் அதை பார்த்துக்கோங்க. இப்போது கீழே இருக்கவங்களை வச்சு வியாபாரம் பண்ணிகிட்ருக்காங்க. சர்ச்சுக்குள்ளே ஏகப்பட்ட வியாபாரம் நடக்குது. இந்த மாதிரி பாட்டு சிடி விற்கிறது, புக் எழுதி விற்கிறது, இதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போனா இதுக்கெல்லாம் செலவாகுமே, இதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கணுன்னா செலவாகுமே, ஃப்ரீயாவாக கொடுக்க முடியும் அப்படின்னு கேட்கலாம். இப்போ கடவுள் அவர் மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கணுன்னா அதை அவங்களுக்கு இலவசமாக தான் போய் சேர்ப்பார். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு புக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பைபிளை வச்சுக்கோங்க. இப்போ பைபிள் தான் முக்கியம், கடவுளோட வார்த்தை, அது மூலமாக தான் நம்ம கடவுளை தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் அது இலவசமாக கிடைக்கணும். கடவுள் அவருடைய மக்களுக்கு தன்னை கொண்டு போய் சேர்க்கணுன்னா இலவசமாக தான் சேர்ப்பார், என்றைக்குமே காசு கேட்டதில்லை. தாகமாக இருக்கிறியா, பசியாக இருக்கிறியா, வா என்கிட்ட இலவசமாக பெற்றுக்கொள் அப்படி தான் கர்த்தருடைய சொல்லுவார். அதுதான் கர்த்தருடைய இருதயம். அப்படி தான் ஊழியக்காரர்கள் பண்ணணும். ஊழியங்கிட்டேருந்து தான் விசுவாசிகளுக்கு போய் சேரணும், ஆடுகளுக்கு. ஓகே, ஒரு புக்கு கொண்டு போய் சேர்க்கணும். கடவுள் சொன்னார், நான் எழுதியிருக்கிறேன் அந்த புக்கை, இது வந்து சபைக்கு பிரயோஜனமாக இருக்குன்னா அந்த புக்கை இலவசமாக தான் சபைக்கு கொண்டு போய் சேர்க்கணும். அப்போ அந்த பிரிண்டிங் காஸ்ட்லாம் என்ன பண்ணுறதுன்னா, கடவுள் உங்ககிட்ட கொடுத்தாருன்னா நீ அதை எழுதி பப்ளிஷ் பண்ணி பிரிண்ட் பண்ணி அதை எத்தனை போய் ஃப்ரீயாக தான் கொடுக்கணும். அது எத்தனை பேருக்கு அந்த புத்தகம் கொண்டு போய் சேர்க்கணுமோ அத்தனை பேருக்கு அவரே காசு கொடுத்துருவார். இவங்க இந்த புக்கை எழுதி இதை நாங்கள் பப்ளிஷ் பண்ண எவ்வளோ ஆச்சு, நாங்கள் டிஸ்கவுண்ட்டில் எவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் உள்ள காசு கொடுத்து வாங்கிக்கோனா. காசு இல்லாதவன் என்ன பண்ணுவோம்? காசு இல்லாதவனுக்கு அந்த மெசேஜ் தேவை இல்லையா? காசு இல்லாத சில பேருக்கு நாங்கள் ஃப்ரீயாக கொடுக்குறோம் அப்படின்னா, அப்போது ஒரு சில பேருக்கு ஃப்ரீயாக கொடுத்தா அப்போ காசு கொடுத்து வாங்குறவன் பைத்தியக்காரனா? சத்தியம் என்றைக்குமே இலவசம் தான். இயேசு கொடுத்த சத்தியம் இலவசம் தான். அப்போஸ்தலர் கொடுத்த சத்தியம் இலவசம் தான். நம்ம ரட்சிக்கப்பட்டு ஜீவனை கொடுக்குறார் கடவுள், அதுவே இலவசம் தானே. நித்திய ஜீவனை இலவசம் தானே. ஹெவனை இலவசமாக தானே நம்ம நுழையிறோம்.
நம்ம பாவம் கழுவப்பட்டது இலவசம் தானே. 1000 வருஷம் அரசாட்சியில் ராஜாவோட சேர்ந்து அரசாளுவோம்னா அதுவே இலவசம் தானே. எல்லாமே இலவசம் தானே. கடவுள்கிட்டேருந்து கிடைக்கிறது எல்லாமே இலவசம் தானே. வனாந்தரத்தில் மண்ணா கொடுத்தாரு, மண்ணா இலவசம் தானே. வனாந்தரத்தில் தண்ணி கொடுத்தாரு, தண்ணி இலவசம் தானே. வனாந்தரத்தில் மெடிசன் கொடுத்தாரு, மெடிசன் இலவசம் தானே. எல்லாமே இலவசம் தானே. வியாபாரம் பண்ணி ஒருத்தருக்குள்ளே ஒருத்தர் விற்று வியாபாரம் பண்ணி வாழுங்கன்னு கடவுள் என்றைக்குமே சொன்னது இல்லையே. உங்ககிட்ட எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா இன்னொருத்தனுக்கு கொடு, இலவசமாக கொடு, திரும்ப என்ன கிடைக்கும்னு எதிர்பார்க்காம கொடுன்னு தானே இயேசு சொல்லி கொடுக்குறாரு. இப்போ சர்ச்சை வச்சு ஏகப்பட்ட வியாபாரம் நடக்குது. இப்போல்லாம் ஃபேன்சியாக இப்போ யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா பாட்டு பண்ணுறாங்க. இந்த பாட்டை இந்த இந்த மியூசிஷியன்ஸ்க்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ரேட் வச்சுருக்கிறாங்க. எனக்கு தெரியும் ஒரு மியூசிஷியன், ஒரு வயலினிஸ்ட்டு, அவருடைய ரேட் வந்து 5000 ரூபாய். கம்மி தான், பெரிய காசு வாங்க கிடையாது, பெரிய காசு கிடையாது. ஒரு பாட்டுக்கு அவர் ரெக்கார்ட் பண்ணணுன்னா வாசிக்கணும்னா 5000 ரூபாய் சொன்னார். கடவுளை ஆராதிக்கிறதுக்கு காசு வாங்கின யாருன்னா ஆராதிப்பாங்க. இது ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ. கடவுளை ஆராதிக்கணும்னா காசு வாங்கிட்டு ஆராதிப்பீங்க. உங்கள் அப்பாவுக்கு நீங்கள் பர்த்டே பாட்டு பாடுறீங்க, ஹாப்பி பர்த்டே டு யூ அப்பா அப்படின்ட்டு பாடுறீங்க, காசு வாங்கி பாடுவீங்களா? இல்லை நீங்கள் சகோதர சகோதரிகள்லாம் சேர்ந்து ஒருத்தர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் 2-3 பேர் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் வாசிக்கிறாங்க, ஒரு 2 பேர் பாடுறீங்க அப்படின்னா என்ஸ்ட்ருமெண்ட் வாசிக்கிறாங்களா, என் அப்பாவுக்கு நான் பர்த்டே பாட்டு பாடுறேன், நீ கிட்டார் வாசிக்கிறியா, கீபோர்டு வாசிக்கிறியா, இந்த காசு அப்படியா அப்பாவுக்கு நீங்கள் பர்த்டே சாங் பாடுவீங்க. அப்பாவை ஆராதிக்கிறதுக்கு காசு கொடுத்தா தான் ஆராதிப்பீங்களா? அவன்லாம் வியாபாரம் பண்ணுறான். கடவுளை ஆராதிக்கிறதுன்ற ஒரு விஷயத்தை வச்சு வியாபாரம் பண்ணுறான். கான்சர்ட்னு வச்சு டிக்கெட் வச்சு வியாபாரம் பண்ணுறாங்க. அதில் நிறைய விதமாக பூசுகிறாங்க. சாயம் பூசி நாங்கள் இது மூலமாக சுவிசேஷம் அறிவிக்கிறோம், இது மூலமாக நாங்கள் ஹீலிங்கை பிரசங்கம் பண்ணுறோம், பிளெஸிங் மீட்டிங், ஹீலிங் மீட்டிங், எதுவோ எப்படியெல்லாம் சுருட்ட முடியுமோ, சுரண்ட முடியுமோ, திருட முடியுமோ திருடிட்டு இருக்கிறாங்க. இவங்களை எல்லாரையும் சாட்டி அடித்து விரட்டணும். இவங்கள தான் விரட்டினார். பேசிக்கலி மனுஷங்களை யாரும் அடிக்கலை, அவங்களுடைய சில்லறைகள்லாம் எடுத்து செதற விட்டார், புறாக்கள்லாம் எடுத்து பறக்க விட்டார், ஆடு மாடுகள்லாம் அடித்து விரட்டினார். அவங்க கையில் என்ன இருக்கோ அதை விரட்டி விட்டார். இருந்தால் தானே வியாபாரம் பண்ணுவானுங்கன்னு சொல்லிட்டு இது தான் இயேசு பண்ணார். நாம் பண்ணணும்னா அதையே தான் பண்ணணும். படத்தில் பண்ணலாம், தப்பு கிடையாது. உங்ககிட்ட சொன்னார்னா பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வியாபாரம் நிறைய நடந்துகிட்ருக்கு. இப்போது மியூசிக் டிரெக்ஷன்ட்டு சிலர் அது தொழிலாகவே பண்ணிகிட்ருக்கிறாங்க. சர்ச்சுக்குள்ளே இது ஒரு தொழிலாக பண்ணிகிட்ருக்கிறாங்க. பாட்டு பாடுறது ஒரு கொயர்னு ஒரு குரூப் வச்சுன்னு அது தொழிலாகவே பண்ணிகிட்ருக்காங்க. எங்கன்னா காசு கொடுத்தாங்கன்னா போய் பாடுறது, காசு கொடுத்தா அவங்களுக்கு இசை அமைச்சு கொடுக்கறது, காசு கொடுத்தா நிறையா இருக்குது. அதை மாஸ்டரிங்கு ஒவ்வொன்றும் ஒவ்வொருத்தர் விஷயம் பண்ணுறாங்க. டெக்னிக்கல் ஸ்டூடியோ மெயின்டைன் பண்ணு, ஸ்டூடியோ வச்சு வியாபாரம் பண்ணுறது, பைபிளை ப்ரொடியூஸ் பண்ணி வியாபாரம் பண்ணுறது, பைபிளுக்கு காப்பிரைட் போட்டு பேட்டன் போட்டு அதை வியாபாரம் பண்ணுறது. நிறைய தாமஸ் நெல்சன் இருக்காங்க, கேம்பிரிட்ஜில் இருக்காங்க, நிறைய பப்ளிஷர்ஸ் இருக்கிறாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டிரான்ஸ்லேஷனுக்கு ஆத்தரைசேஷன் ரைட்ஸ் வச்சுட்டு இதை பப்ளிஷ் பண்ணாலே எனக்கு கமிஷன் கொடுக்கணும், காசுக்கு தான் நான் பிரிண்ட் பண்ணி கொடுப்பேன், காசுன்னு தான் வாங்கிக்கும். ஆசீர்வாதம் ஜபம் பண்ணுறதுக்கு காசு கேட்குறாங்க, தீர்க்க தரிசனம் சொல்கிறதுக்கு காசு கேட்குறாங்க. இது எல்லாமே கடவுளோட பேரில் ஒரு வியாபாரம் நடந்துட்டு இருக்கு. பிதாவின் ஜப வீட்டை கல்லர் குகைகள் ஆக்கிறீர்களே அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி இயேசு கோவப்பட்டார்ல, அந்த கோவம் இன்றைக்கும் நிறைய பேருக்கு இருக்குது. நான் மட்டும் தான் பேசுகிறேன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பேசியிருக்கிறாங்க, நிறைய பேர் சொல்லியிருக்கிறாங்க, கேட்டிருக்கேன். ஆனால் இது நின்று இருக்கா? இதுக்கு யார் ஆக்ஷன் எடுக்கணும்? யாருன்னா ஒருத்தர் அடித்து விரட்டணும். இயேசு ஆலயத்தில் போய் அடித்து விரட்டினார். இப்போ யார் அடித்து விரட்டுறது இவங்களை? இது மூலமாக பணத்துக்காக இதெல்லாம் பண்ணுறாங்க, புகழுக்காக பண்ணுறாங்க, பதவிக்காக பண்ணுறாங்க. ஏன் இன்னும் என்னென்ன விஷயத்துக்கு பண்ணுறாங்கன்னு தெரியல. இதுதான் நான் என்னுடைய அப்சர்வேஷன். புகழ் வேணும்னு ஒருத்தர் இருக்கிறான், அவனை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு ஒருத்தன் பொருளை விற்கிறான். இந்த ஸ்கில்ஸு, டேலண்ட்டு, கிராஃப்ட்மேன்ஷிப்பு, ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸு இதெல்லாம் அவன்கிட்ட வியாபாரம் பண்ணி கடவுளுடைய பேரில் இந்த வியாபாரம் நடந்து 2 பேரும் சாட்டிஸ்ஃபை ஆகிக்கிறாங்க. இது என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இந்த பொருளை வாங்கி ஏமாந்து போகிற விசுவாசி கூட்டம். இவன் புகழ் வேணும், இவனுக்கு புகழ் நீ கொடுக்கணும். இவனுக்கு புகழ் நீ கொடுக்கணும்னா இவனுக்கு ஒரு கிராஃப்ட்ஸ்மேன் வேணும் புகழை இவனுக்கு வாங்கி கொடுக்க. இந்த கிராஃப்ட்ஸ்மேனுக்கு இவன் காசு கொடுக்குறான், இவன் வேலை செஞ்சு கொடுக்குறான், இவனுக்கு தேவையான புகழ் உங்ககிட்ட கிடைக்குது. புரிஞ்சுதா? இதுதான் நடந்துகிட்ருக்கு. கூட்டம் போடுறன்னு பேரில் காணிக்கை கலெக்ட் பண்ணுறதுக்காக கூட்டம் போடுறாங்க. யாரெல்லாம் பாப்புலராக இருக்காங்களோ அவனை கூப்பிட்டு வச்சு உட்கார வச்சு அவனை பிரசங்கம் பண்ண வச்சு அவன் மூலமாக காணிக்கை கலெக்ட் பண்ணி அவனுக்கு ஒரு கமிஷன், எனக்கு ஒரு கமிஷன், கடவுள் பேர் வச்சு வியாபாரம் நடந்துகிட்ருக்கு. இது எதுவுமே ஊழியம் கிடையாது, இதெல்லாம் வியாபாரம். கடவுளை ஆராதிக்கிறத வச்சே வியாபாரம், அவ்வளோ வியாபாரம் நடக்குது. அதுதான் ஹையஸ்ட்டு நான் பார்க்குறேன். ஏன்னா அதுதான் எனக்கு நிறைய ரெக்கமெண்டேஷன் வருது யூடியூப்பில்.
எல்லாத்துக்குமே காசுப்பா. ஃபோட்டோகிராஃபி காசு, வீடியோகிராஃபி காசு, எடிட்டிங்க்கு காசு, மியூசிக்கு காசு, காஸ்டியூம்ஸு காசு, இதெல்லாம் மேக்கப் அது இதுன்னு ஏகப்பட்டது. கிறிஸ்டியன் மேக்கப் ஆர்டிஸ்ட்டு, கிறிஸ்டியன் வீடியோகிராஃபி, கிறிஸ்டியன் ஃபோட்டோகிராஃபி அப்படின்ட்டு எல்லாம் கடவுளோட பேரில் இவங்கெல்லாம் பொழப்பு நடத்திட்டு ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் பிடுங்கி தின்னு வாழ்ந்துட்டு இருக்காங்க. இது பொழப்பு கிடையாது. சகோதர சகோதரிகளுக்கு எப்பவுமே இலவசமாக தான் எல்லாம் கொடுக்கப்படணும். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்குள்ளே உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் இப்படி தான் வியாபாரம் பண்ணுவீங்களா? அதெல்லாம் லவ் இல்லையே. என்ன திரும்ப கிடைக்கும்னு எதிர்பார்க்காம செய்யணும் தான் ஏசு சொல்லி கொடுக்குறாரு. யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா திரும்ப எதிர்பார்க்காதீங்க. உங்ககிட்ட இருந்துச்சுன்னா நீ கொடு. உங்ககிட்ட 2 சட்டை இருந்துச்சுன்னா சட்டை இல்லாதவனுக்கு ஒரு சட்டை கொடு. உங்கள் வீட்டில் 2 நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்குன்னா இன்றைக்கி அவன் பட்னியாக இருக்கானோ அவனுக்கு ஒரு பங்கு கொடுத்துரு. நாளைக்கு சாப்பாடு கொடுத்துரு. நாளைக்கு உனக்கு நான் கொடுக்குறேன். பேசிக்கலி அப்படி தான் கொடுப்பார். கொடுக்குறவங்க கைக்கு நிறைய கொடுப்பார். சகோதர சகோதரிகள் மத்தியில் இலவசமாக தான் எல்லாம் போய் சேரும். கொடுக்கணும், எடுத்துக்கணும். கடன் கிடையாது. சகோதர சகோதரிகள் மத்தியில் கடன்காரன் கிடையாது. நான் கொடுத்தேனே எப்போ தருவேன், இதுக்கு இவ்வளோ வட்டி, அதெல்லாம் கிடையாது. இருந்தால் கொடு, இல்லாட்டி மூடிட்டுரு. தராத கடல் கொடுப்பார். கடவுள் எப்படியாவது கொடுத்துருவார். ஸோ கடவுளோட பேரில் வியாபாரம் நடந்துட்டுருக்குது. அதை நான் கொஞ்சம் ஸ்பார்க் பண்ணி விட ஆசைப்பட்றேன். இதை பற்றி இதுக்கு மேலே டீட்டெயிலாக பேசுறதுக்கு எதுவும் இல்லை. இன்கேஸ் உங்களுக்கு இது எதனா தெரிஞ்சுக்கணும் இல்லை கிளாரிஃபிகேஷன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் மூலமாக காண்டாக்ட் பண்ணலாம். டிஸ்கிரிப்ஷனில் இன்ஸ்டாகிராமுடைய டிரெக்ட் லிங்க் இருக்குது. தட்ஸ் தி எண்ட் ஆஃப் திஸ் எபிசோட். இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்க லிங்க்கில் பார்க்கலாம். இஃப் யூ வாண்ட் டு ஃபாலோ, மேலே இருக்க லிங்க்கில் ஃபாலோ பண்ணலாம். May the Lord God give you more understanding on the den of thieves. In Jesus' name, Amen. See you in the next episode.